அப்படியே கிஃப்ட்டை பிரித்து பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் மேடம். இப்பவே வா. ஆமாம் மேடம், எனக்காக ப்ளீஸ். சரி. என்னங்க இது, இப்படி கரப்படிஞ்ச புடவைய கொடுத்துருக்கீங்க? இது இப்போ புதுசாக வாங்கினது மஞ்சு. ஏன் சார், புது புடவைனா எப்படி கரையாகும்? ஏய், நீ தானே புடவை பேக் பண்ண, எப்படி கரையாச்சு? நான் எதுவும் பண்ணல அங்கிள். பொய் சொல்லாத, நீ பேக் பண்றப்ப தானே கரையாச்சு, அதை அப்படியே வச்சிட்டியா? இல்ல அங்கிள். மறுபடியும் பொய் சொல்லாத. உன்கிட்ட கொடுத்த புடவை தான் இப்படி ஆயிருக்கு. சொல்லு, நீ தானே இப்படி கரையாக்குன? இல்லைங்க, பவி அப்படிலாம் செய்ய மாட்டா. இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும். இவ தான் அந்த வேலையை பண்ணியிருப்பா. தெரியாம நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அங்கிள், நான் தான் கரையாக்குனேன்னு நீங்க பாத்தீங்களா? இல்லல்ல, அப்புறம் எதுக்கு என் மேல பழி போடுறீங்க? யாரோ இப்படி பண்ணதுக்கு என்ன எதுக்கு திட்டுறீங்க? நான் அதுவும் பண்ணல. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? நான் ஒன்னும் திமிரா பேசல அங்கிள். நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பவி, பெரியவங்க கிட்ட என்ன பேசுற? அவர் தான் பாட்டி என் மேல பழி போடுறாரு. ஏய், நீ பண்ணதுனால தான் உன் மேல பழி போடுறேன். அப்பாவி மாதிரி இருந்துட்டு மாத்தி பேசுறியா? சரியான கிரிமினலா இருப்பா போல நீ. யோ போயா, மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏய், உன் மேல தப்பே இல்லைனாலும் அத பொறுமையா எடுத்து சொல்லணும். இப்படிதான் சரிக்கு சமமா சண்டை போடுவியா? முதல்ல இங்கிருந்து போ. போன்னு சொல்றேன்ல. சாரி சார், அவ செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பர்த்டேக்கு எத்தனையோ காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? ரமா அந்த பவித்ராவை அரைஞ்சதுதான். அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது என் பர்த்டே அன்னைக்கு நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் இல்ல அத்தை, எங்களுக்கு கூட அது பெரிய சந்தோஷம்தான். ஆமா, வந்ததுல இருந்தே அந்த பொண்ணுக்கு அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்களே அவளை அடிச்சது ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுக்கெல்லாம் நாம சர்க்குணம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வாங்கிட்டு வந்த புடவையில இருந்த கரைனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. மஞ்சு, ஒரு முக்கியமான விஷயம். ரமாவுக்கும் பவித்ராவுக்கும் நடுவுல கரெக்டா விரிசலை யூஸ் பண்ணி அவளை இங்கிருந்து அனுப்பிட்டா போதும். முதல் தடவையா ரமா டென்ஷன் ஆகி ஒரு சின்ன பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கா. இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா ரமாவே அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. இனிமே நாம நினைச்சது மட்டும்தான் நடக்க போகுது பாருங்க. மொத்தத்துல இந்த குட்டி பிசாசு இந்த வீட்டை விட்டு சீக்கிரமே போயிடுவா.
நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? அவங்க அடிச்ச அடியில் நீ உன் சொந்த ஊருக்கே போயிருப்பேன்னு நினச்சேன். உனக்கு இது தேவைதான். கிஃப்ட் பேக் பண்ணி நல்ல பேர் வாங்கலாம்னு நினச்சி பாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டியே. சோ சேட். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? நீயும் ரொம்ப ஓவரா பேசாத அர்ஜுன். எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா இருப்பியோன்னு டவுட்டா இருக்கு. நான் பேக் பண்றப்ப அந்த புடவை நல்லா தான் இருந்துச்சு. நான் போயிட்டு வர கேப்ல யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இல்லையே, நான் இதை பண்ணலையே. நீ இப்படி திக்கி திணறி பேசுறதுலே எனக்கு தெரியுது நீ தான் ஏதோ செஞ்சிருக்கன்னு. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? சும்மா ஓ மேலே விழுந்த பழைய என் மேலே போட ட்ரை பண்ணாத. சரி அர்ஜுன், நான் பழி போட ட்ரை பண்ணல. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் செஞ்சு என்கிட்ட மாட்டுவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். இதுதான் லாஸ்ட். இனிமே இப்படிலாம் பண்ற வேலை வச்சுக்காத. அப்புறம் நான் பண்ண நீ தாங்க மாட்டேன். நீ தான் அதை பண்ணேன்னு அவ கரெக்டா கெஸ் பண்ணிட்டாளே அர்ஜுன். இனிமே நீ பவித்ரா விஷயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஆமா அர்ஜுன், அதான் சேஃப். நீங்களா வந்தது ரொம்ப சித்தி. சந்தோஷமா இருக்கு. அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி சித்தி, வரோம் சித்தி. வாங்க. வரோம் தே. அம்மா கிளம்பலாமா? போலாம்ப்பா. போகலாம். அர்ஜுன், பவித்ரா எங்கப்பா? தெரியலையே பாட்டி. உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லையே. கிளம்புற நேரத்துல இவ வேற நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல. சரிதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. கிருஷ்ணா, பவி எங்க இருக்கான்னு பாரு. சரிம்மா. ஜோதி, நீயும் போய் பாரு. ஏய் ஜோதி, நில்லு. நம்ம பிள்ளையவா காணோம், நம்ம எதுக்கு தேடணும்? சும்மா இரு. பவி, பவி, பவி. கிருஷ்ணா, அவ கிடைச்சாளா? என்னாச்சு ராமா? பவித்ராவை காணோம், எங்கேன்னு தெரியல. ஒருவேளை நீ அடிச்சதுனால அவ சொந்த ஊருக்கு போயிட்டாலோ? இருக்கலாம். சேச்சே, என்ன பேசுறீங்க? அப்படியெல்லாம் இருக்காது. பாட்டி, நீங்க அவளை அடிச்சீங்கல்ல, அதை எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளை தேட வைக்கிறோம்.
ஹலோ சொல்லு. பவி பாப்பா தனியா வீட்டுக்கு வந்துருச்சுமா. ஆ, அ, அப்படியா? வீட்ல தான் இருக்காளா? ஆமாமா, நடந்தே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட என்னன்னு கேட்காம மாடிக்கு போயிடுச்சுமா. சரி நீ வை, நாங்க வந்துடுறோம். என்னவாம்மா? பவித்ரா வீட்ல தான் இருக்காளாம். இங்க இருந்து நடந்தே போயிருக்காளாம். அதான பார்த்தேன். அவ்வளவு அவ சொந்த ஊருக்கு போறதாவது எவ்வளவு தெளிவா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கா பாருங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ ஒரு டிராமா குவீன்மா. யாருக்குமே தெரியாம எப்படி வீட்டுக்கு போயிருக்கான்னு பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கிருஷ்ணா, அம்மா. வண்டி எடுக்க சொல்லுப்பா. வாங்கம்மா போலாம். வரோம் காயத்ரி. சரி. வரோம். பவி, பவி தூங்கிட்டியாமா? ம், வா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். வேணா பாட்டி, நான் தூங்குறேன். என்ன பாட்டி உன்னை அடிச்சிட்டேன்னு கோவமா? சேச்சே, என் மேலதான் பாட்டி தப்பு. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சரி விடு, நானும் உன்னை அடிச்சதுக்கு சாரி. நான் உன்னை அடிச்சதே வேற யாரும் உன் மேல கை நீட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரி பவி, தூங்கலாமா? சரி பாட்டி, நான் இன்னைக்கு உங்களை கட்டி பிடிச்சு படுக்கட்டா? அதுக்கு என்னம்மா, படுத்துக்கோ. நான் கதவை சாத்திட்டு வரேன். ம், ம். பாட்டி, ஹாய். இன்னைக்கு நாங்களும் அங்க கூட தான் படுத்து தூங்க போறோம் பாட்டி. உங்களுக்கு ஓகே தானே பாட்டி? ஏய், ஆ? பாட்டி கிட்ட என்ன பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க நம்மள போனா சொல்லுவாங்க. என்ன பாட்டி? ஆ, படுத்துக்குங்க வாங்க. நீங்க இப்படி படுத்துக்கிட்டா நான் எப்படி படுப்பேன்? இது என்னமோ ஓரும் மாதிரி பேசாத. இது எங்க பாட்டி ரூம். நான் உன்கிட்ட பேசல, நீயும் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பவி, என்ன இதெல்லாம்? இப்படி அவங்கிட்ட பேசுறது? அப்ப அவன் பண்றது மட்டும் கரெக்டா? சரி பவி, நீனே படு, நாங்க வேணா போயிடுறோம். நாம ஏன் பாப்போம்? நாம இன்னைக்கு ஒரு நாள் தான் பாட்டியோட படுக்க போறோம். பவி டெய்லியும் படுக்கறால. அதானே, அப்படின்னா அவளே போட்டோம். அத நீ சொல்லாத அர்ஜுன். பவித்ரா, நீ முதல்ல இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறத நிப்பாட்டு. இதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. அர்ச்சனாவே உன்னை விட சின்னவ, அவளே விட்டு கொடுத்து போறேன்னு சொல்றா. நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? தப்பு பவி. இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி படுமா. சரி பாட்டி. ம், படுங்க. அர்ச்சனா, கொஞ்சம் தள்ளி போடு. எனக்கு இடம் பத்தல. தள்ளு. ஏய் பவி, தள்ளி ஏ படு. நந்து, நீயும் தள்ளி போடு. அம்மா, பாட்டி, ஆ, இவங்களே இங்க படுத்துக்கட்டும், நான் கீழே போய் தூங்குறேன். ஏம்மா என்னாச்சு? நானும் விட்டு கொடுத்து போற பண்ணுதா, மத்தவங்க மாதிரி இல்ல.
பவி பாவம்ண்ணா. போகட்டும் விடு. இவன் என்ன இப்படி வீம்பு பிடிக்கிறா? கடவுளே. டிடி, அர்ஜுன் வந்ததுக்கு அவன் வேலையை காட்டிட்டான் பாத்தியா? அவன் பாட்டி ரூமுக்கு வந்ததே அதுக்கு தானே. அர்ஜுன், நீ பயங்கரமான ஆளு. என்ன பாட்டி மேல கோவமா? சொல்லு, என்ன கோவம் அப்படி? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பேச மாட்டேன்னு பேசுற? இது பேசுறது இல்லை, பேச மாட்டேன்னு சொல்றது. ஓ சரி, ஏன் கோவம்னாவது சொல்லுவியா? நைட்டு என்ன தனியா தூங்க விட்டீங்கல்ல, அதான் கோவம். சரி சரி, பாட்டி செஞ்சது தப்புதான். அதுக்கு நான் சாரி வேணா கேட்டுக்கிறேன், போதுமா? சாரி கேட்டா மட்டும் பத்தாது. சரி, வேற என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணிடலாம். நூறு தடவை இதுல சாரி சாரின்னு எழுதணும். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். இவ இறங்கி வரமாட்டா போல இருக்கே. சரி, 100 தடவை ரொம்ப கஷ்டம். பாட்டி வேணும்னா ஒரு 50 தடவை எழுதட்டுமா? அடேங்கப்பா. ஓ, அது கூட வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களோ? ரொம்ப தான். குடு. அத்தை,
என்னத்த பண்றீங்க? சின்ன பசங்க மாதிரி ஸ்லேட்ல என்ன எழுதுறீங்க? எனக்கு பனிஷ்மெண்ட். என்னது? நேத்து மேடத்தை தனியா தூங்க விட்டல, அதுக்கு. அடிப்பாவி, இதெல்லாம் அநியாயமா இல்ல பவி? ஹலோ, இது எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல நடக்கிறது. நீங்க குறுக்க வராதீங்க. சரிதான். ராத்திரி பாவம்னு உனக்கு போத்தி விட்டதுக்கு எனக்கு இது தேவைதான். ஓ, நீங்க தான் போத்தி விட்டீங்களா? வெரி குட். பாருங்க மாமா எப்படி என் மேல பாசமா இருக்காங்கன்னு. ஓ, எனக்கு தான் உன் மேல பாசமே இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன போக விட்டீங்க? ஏய், நீ தானடி கீழே போறேன்னு சொன்ன. சொன்னா விட்டுருவீங்களா? போக கூடாதுன்னு நான் புடிச்சு வைக்கணும்ல. பெரிய டூப்ளேட்டா இருக்கீங்களே. ஏய், என்ன சொன்ன? அடி. பாரு வேணும் புடி அந்த வாண்ட. என்ன பிடிக்க பார்க்கல. என்ன பிடிக்க பார்க்கல. என்ன பிடிக்க பார்க்கல. என்ன பிடிக்க பார்க்கல. என்ன வேணும் அப்படி பாக்குற? உங்களை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குத. பவி வந்ததுல இருந்தே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. சந்தோஷமா இருக்காத்த. ஆமா வேணும். அன்னைக்கு பவிய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறப்ப பெரியவர் சொன்னாரு, பவானியால நீங்க இழந்த சந்தோஷத்தை பவி மீட்டு கொடுப்பான்னு. அவர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பவித்ராவால இந்த வீட்டோட நிலைமையே மாறும்னு எனக்கு பெரிய நம்பிக்கையே இருக்கு வேணும். ஜோதி, இது பவித்ரா வச்சிருந்த புடவை தானே? ஆமா. ஆனா இது யாரோடது தெரியுமா? யாரோடது? பவானியோடது. பவானியோட ஞாபகமே இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சா அவ புடவையே இவ வச்சிருக்கா. அதான் அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். சரி, இது என்ன பண்ண போற? பெரிய மகாராணி புடவைல்ல, அதான் மியூசியம்ல வைக்கிறதுக்கு. எரிச்சு குப்பையில போட வேண்டியதான். அண்ணி புடிங்க வர. நல்லா புடிங்க அண்ணி. வெட்டு, நல்ல வெட்டு. கிழிச்சிட வேண்டியதான். புடி. ஏய், நில்லுமா. அதை எப்படி வை. இப்ப எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. போலாம் அண்ணி.
இங்க வச்சிருந்த அம்மாவோட புடவையை காணுமே. ஒருவேளை தூங்கின இடத்திலே விட்டுட்டோமோ? ஏய், இங்க என்னடி தேடிட்டு இருக்க? நான் இங்க படுத்திருந்தப்ப அம்மாவோட புடவையை வச்சிருந்தேன், அதை காணும். நீங்க பாத்தீங்களா அத்தை? ஆமா, எங்களுக்கு இதான் வேலை பாரு. நாங்க எதையும் பார்க்கல போ. உங்க அப்பா எப்படியும் ஒரு 100 ரூபாய்க்கு தான் அந்த புடவை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கு இவ்ளோ பெரிய சீனா? ஏன் பாப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என் அம்மாவோட புடவையை காணும். புடவையா? இதான் என் அம்மாவோட புடவை. கிழிஞ்சிருச்சுன்னு இப்பதான் சரித்தம்மா குப்பையில போட சொன்னாங்கன்னு போய் போட்டு வந்த. ஏய், என்ன சவுண்ட் விடுற? இது எங்க வீடு. எதை குப்பையில போடணும்னு எங்களுக்கு தெரியும். வீடு உங்கள்தா இருந்தாலும் இந்த புடவை என்னோட சித்தி. அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா, போகாதீங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா. என்னம்மா? எங்க பொருள் ஒன்று தெரியாம கொட்டிட்டு, அதை கொஞ்சம் நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோமா. தேங்க்ஸ்ண்ணா. நல்ல வேலை செஞ்ச ஜோதி. இதே மாதிரி அவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். அதை பொறுக்க முடியாம அவளே இங்கிருந்து ஓடிடணும். சித்தி, வேணும் தானே சித்தி? எங்க அம்மாவோட புடவையை நீங்க குப்பையில போட சொன்னீங்க. ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? பின்ன கிழிஞ்ச புடவைய வீட்லயே வச்சுப்பாங்க. இது ஒன்னும் தானா கிழியல சித்தி. இதை யாரு கிழிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இது 100 ரூபாய் புடவை தான். ஆனா எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது இது. அப்படி பார்த்தா இது எத்தனையோ 1000 ரூபாய்க்கு சமம். நீங்க என்ன நினைச்சாலும் எங்க அம்மாவோட ஞாபகத்தை இந்த வீட்ல இருந்தும் என் மனசுல இருந்தும் பிரிக்கவே முடியாது. பாத்தியா ஜோதி, என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? அதானே, என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறா. நீ எப்படி குப்பையில இருந்த புடவையை எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்களேன். நெஞ்செழுத்தம் ஜாஸ்தி இவளுக்கு. நீங்க என் கூட இல்லைனாலும் உங்க ஞாபகம்
எப்பவும் என் கூடவே இருக்கும்மா. அதை நான் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேம்மா. சித்தியும் அத்தையும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களும் சீக்கிரமே இதெல்லாம் மறந்துட்டு மாறணும். மாறி வாங்கணுதான் எனக்கு தோணுது. அவங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிடுங்கம்மா. மாமா ம் என்ன மாமா நடக்குது இங்க? எவ்வளவுதான் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க? எனக்கு வேற வழி தெரியல வேணும். தப்பு மாமா. அத்தை கிட்ட சொல்லாம நீங்க இப்படி வெளியில பணம் வாங்கியிருக்க கூடாது. இப்படி பண்ணதால நாம தான் சிக்கல்ல மாட்ட போறோம். பவானி போனதை நினைச்சுதான் நான் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன். சரி, நான் தான் தப்பு பண்ணேன்னா நீங்களும் அதே தப்ப பண்ணியிருக்கீங்க. நான் எந்த இடத்துல தோத்து போனனோ நீங்களும் அதே இடத்துல தான் தோத்து போயிருக்கீங்க மாமா. இது எல்லாம் சேர்ந்து அத்தை உங்க மேல நம்பிக்கை வச்சு கம்பெனி பொறுப்பை கொடுத்தாங்கல்ல, அந்த நம்பிக்கை தோத்து போயிடுச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கம்பெனியை மீட்டு கொண்டு வந்துடணும்னு அத்தை போராடுறாங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் அதை எப்படியாவது வித்து தள்ளிடணும்னு நினைக்கிறீங்க. இல்ல நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்களா தான் செய்றீங்களா இல்ல காயத்ரி அத்தை சொல்லி செய்றீங்களா? எனக்கு தெரியுமாம்மா, காயத்ரி அத்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே அத்தை நல்லா இருக்கிறதே பிடிக்காது. வேணு, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்படி ஒன்றும் சித்தி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறவங்க கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா என்கிட்ட கொடுத்த காசை என்னைக்கோ திருப்பி கேட்டிருப்பாங்க. அவங்க காசு கொடுத்தாங்களா? அது அது வந்து ஆமாம், சில்லறையாகவே எனக்கு 5 லட்சம் 10 லட்சம்னு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாள் கூட அவங்க கடன் சொல்லி என்னை திருப்பி கேட்கவே இல்லை. அவங்கள போய் தப்பாக பேசுகிற? விடு, நான் தோற்று போனவனாவே இருக்கட்டும். எல்லாம் என் விதின்னு நினச்சிக்கிறேன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை மாமா. நானும் கூட ஒரு வகையில் அத்தை எதிர்பார்த்ததை செய்ய முடியாமல் தோற்று போனவன் தான். நம்ம 2 பேருமே ஒரே இடத்துல தான் நிற்கிறோம். ஆனால் இதனால் அத்தை கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. எல்லாம் சரிதான் வேணும். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீ ஏதாவது எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சினா இப்படி என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு சீக்கிரமாக கம்பெனியை விற்றுருங்கன்னு சொல்லி அம்மாட்ட போய் பேசு. நாளாக என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அது இல்லை மாமா. போதும் வேணும், இதை தாண்டி நீ சொல்கிறத எதையும் நான் கேட்குற நிலைமையில இல்லை வேணும். விட்டுரு. பவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்க பர்ஸ் கீழே கிடந்துச்சு. அம்மா போட்டோவை எதுக்கு மாமா பர்ஸ் உள்ள வச்சிருக்கீங்க? சொல்லுங்க மாமா. ஒரு ஞாபகமா தான். அப்பா கூட இதே மாதிரி தான் பர்ஸுக்குள்ள அம்மாவோட போட்டோ வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி அம்மாவை ரொம்ப பிடிக்குமா மாமா? ஆமா பவானி, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த பொண்ணு. அதனால எனக்கு பிரியம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? என்னை விடவா உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்? 2 பேரையுமே பிடிக்கும். அப்போ 2 பேரோட போட்டோவும் தானே வச்சுக்கணும். உன் போட்டோ என்கிட்ட இல்லையே. இல்லைன்னா கேட்கணும். இருங்க, நான் வரேன்.
இனிமே என் போட்டோவையும் எப்பவும் வச்சுக்கணும், சரியா? சரி, நான் ஒரு இடத்துக்கு போறேன். நீ என் கூட வரியா? எங்க? சொன்னா சர்ப்ரைஸ் போயிடும். நீ வந்தா சூப்பரா இருக்கும். சரி, வரேன். போலாமா? வா. மாமா, எதுக்கு மாமா ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்? உனக்கு தான். இதுதான் அந்த சர்ப்ரைஸா? ஆமா, வா. ப்ரோ, பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும். பாப்பாவுக்கா? பாபி, இது சூப்பரா இருக்குல்ல? ப்ரோ, இதே பேக் பண்ணுங்க. சரிங்க சார். இருங்க இருங்க, ட்ரெஸ் எனக்கு தானே, நான் தான் செலக்ட் பண்ணுவேன். இல்ல பாபி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேற ட்ரெஸ் காட்டுங்க. இது வேண்டாம். இந்த கலரே எனக்கு பிடிக்கல. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது ரொம்பவே ரிச்சா இருக்கு. இது எனக்கு பத்தாது. இது பார்க்கவே நல்லா இல்ல. பாப்பா, ஏதாவது ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம்ல? அதெல்லாம் முடியாது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நான் எடுப்பேன். வேற காட்டுங்க. இதான் உன் சைஸ்ல லாஸ்ட் ட்ரெஸ். இது ஓகே. இது எனக்கு இது உனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? இதே நான் சரி, எடுத்துக்கிறேன். ஓகே தானே? நீ போய் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு வா. பாப்பா, லெஃப்ட்ல போமா, ட்ரையல் ரூம் இருக்கு, அங்க போட்டு பாரு. சார், உங்க பொண்ணா? என்ன சார் அமைதியாயிட்டிய? ஒண்ணும் இல்லை. மாமா, நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு பவி. ப்ரோ, இதே பேக் பண்ணுங்க. சரிங்க சார். இல்ல வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு Dress செலக்ட் பண்ணீங்களே, அதுவே ஓகே. ஏன் பாப்பா, அதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து போட வச்ச? எங்க மாமா எவ்வளோ பொறுமையா இருக்காருன்னு நான் டெஸ்ட் பண்ணதா. பரவாயில்ல, டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. பேக் பண்ணிடலாம்ல? இருங்க இருங்க, இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுக்கணும். 2 பசங்க ட்ரெஸ், 2 பொண்ணுங்க ட்ரெஸ் எடுத்துக்காதுங்க. ஆமா, அது யாருக்கு? நம்ம வீட்டில் இருக்கிற குட்டிசுங்களுக்கு தான். எனக்கு மட்டும் எடுத்தா எப்படி? அவங்களுக்கும் எடுக்கணும்ல. நான் மட்டும் புது ட்ரெஸ் போட்டிருந்தா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. சரி, ஓகே, அவங்களுக்கு சேர்த்து எடுத்துடலாம். ஏய் குட்டே, எல்லாரும் இங்க வாங்க. என்ன மாமா இதெல்லாம்? இதுவா? உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. நந்து, இந்த அர்ச்சனா இது உனக்கு. இந்த டிடி இத பிடி. Thank you. அர்ஜுன் இது உனக்கு. எப்படி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்? எங்களுக்கெல்லாம் அதிசயமா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. எல்லாத்துக்கும் காரணம் பவிதான். அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் நான் போனேன். அவ தான் உங்க எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்க சொன்னா. ஆமா, இது எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன். எப்படி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் எடுத்துக்கனா? இந்தாங்க மாமா, எனக்கு வேண்டாம். நோ தேங்க்ஸ்.
ஏன்டா அவ்வளோ ஆசையா எடுத்து பார்த்த? நீங்க கொடுத்ததுனால தான் பார்த்தேன். ஆனா இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எவனாவது இந்த கலர்ல ட்ரெஸ் போடுவானா? எனக்கு நல்ல ட்ரெஸ் நிறையாவே இருக்கு, அது போதும். டேய் ரொம்ப பண்ணாதடா. பவி செலக்ட் தான் பண்ணா, ஆனா வாங்கி கொடுத்தது நான் தானே. சும்மா வீட்லயாச்சும் போட்டுக்கோ. இல்ல எனக்கு வேணாம். சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. நல்ல வேலை, ட்ரெஸ் வேற நல்லா இருக்கு. இவனால எங்க மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சான். பரவாயில்ல, வாங்கிட்டான். சரி போங்க, போய் போட்டு பாருங்க. போட்டு பார்க்குற அளவுக்கு இது ஒன்றும் சூப்பர் ட்ரெஸ் இல்லை. எனக்கு தோன்றப்ப நான் போட்டுப்பேன். வாங்க போகலாம். விடு பவி, அர்ஜுன் அப்படிதான், சரியாயிடுவான். நீ போய் உன் ட்ரெஸ்ஸை கபோர்டில் வச்சுக்கோ, சரியா? சரிங்க மாமா. ஆ ம். ம். நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, அந்த குட்டி பிசாசு எனக்கு ஸ்மார்ட்டான ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கா. அப்படியா அர்ஜுன்? ம். சொல்லவே இல்ல. யாரோ சொன்னாங்க இதெல்லாம் யார் போடுவாங்கன்னு. பவியோட செலெக்ஷன் எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். ச்சே, அசிங்கமாயிடுச்சு. அண்ணி, இந்த பவித்ராக்கு அம்மா ஓவர் இடம் கொடுக்கறாங்க. இது எங்க போய் முடிய போகுதோ? ஆமா ஜோதி, அத்தை அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஆனா அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதுல என்ன அண்ணி நல்லது? அத்தை கையாலேயே அவங்க கண்ணை குத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பவித்ராவே கம்பெனியை விற்கிறது தான் சரின்னு சொன்னா அத்தை அதை அப்படியே கேட்பாங்கல்ல. ஆனா அவ அப்படி சொல்ல மாட்டாளே. அவ எப்படி சொல்லுவா? நாம தான் சொல்ல வைக்கணும். ஏ பவி, இங்க வா. சொல்லுங்க அத்தை. உன் பாட்டிக்கு நீ நல்லது பண்ணுவியா இல்ல கெட்டது பண்ணுவியா? நல்லதான் பண்ணுவேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. நீ தானே கம்பெனி கடன் அடைக்க உதவி கேட்க சொல்லி அத்தைய வெளியில கூட்டிட்டு போனது? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். லூசா பவி நீ? உன்னால பாவம் அத்தை அங்க அவமானப்பட்டு வந்திருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது அத்தை? இப்ப கேட்டியே இது கேள்வி. கம்பெனியை வித்தா என்ன வரும்? காசு வரும். காசு வந்தா என்ன வரும்? என்ன வரும்? நிம்மதி வரும் பவி. உன் பாட்டி நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் இருக்கணும். அப்படின்னா கம்பெனியை காப்பாத்த போராட வேண்டாம். வர்ற காசுக்கு அதை வித்துருங்கன்னு பாட்டி கிட்ட சொல்றியா? என்னடி பாக்குற? நாங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். உனக்கும் அந்த அக்கறை இருந்தா போய் சொல்லு, இல்லனா வேணாம். என்ன நீ யோசிக்கிறான்? நம்ம வழிக்கு வர மாட்டா போலே. இப்ப பேசுவா பாரு. இங்க பாரு பவித்ரா, நீ இத செஞ்சா நீ என்ன கேட்டாலும் நாங்க தருவோம். இந்த வீட்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். எல்லாரும் உன்கிட்ட பாசமா பழகுவாங்க. உனக்கு அதானே வேணும்? ஆமா ஆமா. அப்போ நாங்க சொன்னதை அப்படியே போய் பாட்டி கிட்ட சொல்லு, ஓகேவா? இரு, அத்தை இப்ப உனக்கு ஒண்ணு தரேன். சாக்லேட். இந்தா சாப்பிடு, உனக்கு தான். நீ நாங்க சொன்ன மாதிரி அப்படியே பாட்டி கிட்ட போய் சொன்னா இந்த மாதிரி 100 சாக்லேட் வாங்கி தருவோம். 100 சாக்லேட்டா? ம். இருங்க, நான் இப்பவே போய் பாட்டி கிட்ட பேசுறேன். எப்படி ஜோதி என்னோட ராஜதந்திரம்? பயங்கரமான ஆள் அண்ணி நீங்க. கலக்கிட்டீங்க போங்க. ஆனா ஒண்ணு மட்டும்தான் இடிக்குது. என்ன? பவித்ரா நம்ம சொன்னதை செஞ்சா அவளை நம்ம பாசமா பார்த்துப்போன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல. ஆமா, பெரிய வாக்கு, பொல்லாத வாக்கு. கம்பெனியை வித்து காசு வந்ததும் ஒரே வாரத்துல இவ்வளவு துரத்தி விட்டுற போறோம்.
ஃப்ரீயா விடு ஜோதி, நமக்கு இப்ப காரியம் ஆனா போதும். அதானே பார்த்தேன். வேற லெவல் அண்ணி நீங்க. பாட்டி, என்ன பவி? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. நம்ம பேசாம கம்பெனியை வித்துடலாம் பாட்டி. என்ன நீ திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, அதனால தானே உங்களை அந்த ஆபீஸ்ல அவமானப்படுத்தினாங்க. எதுக்கு நீங்க மத்தவங்க கிட்ட அவமானப்படணும்? அந்த கம்பெனியை வித்துட்டு வேற ஏதாவது பண்ணிக்கலாமே பாட்டி. ஏன் பவி, நீ தான் கம்பெனி கையை விட்டு போகாதுன்னு நம்பிக்கையா பேசின. இப்ப நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? யோசிச்சு பார்த்தேன், இதுதான் கரெக்ட்னு தோணுது பாட்டி. அப்படியா சொல்ற? ஆமா பாட்டி, வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அதை விட்டுட்டு அதுல வர காசுல நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. போ பவி, சும்மா நீ குழப்புற. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? கம்பெனியை விற்கிறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க பாட்டி, அவ்வளவுதான். அப்படிங்கிற? ஆமா பாட்டி. சரி, நான் யோசிச்சு ஒரு முடிவு பண்றேன். அம்மா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுவே நமக்கு பாதி ஜெயிச்ச மாதிரி. என்னத்த நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேனா? ஓகே தானே? இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க, அப்படியே சொல்லிடுறேன். ஓஹோ, எல்லாம் இவங்க சொல்லி கொடுத்து அனுப்புனதா? ஆமா பாட்டி, அதுக்கு தான் இந்த சாக்லேட்டை கிஃப்டா கொடுத்தாங்க. இன்னும் நிறைய தரேன்னு வேற சொல்லியிருக்காங்க. பாட்டி, சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். அத்தை சொன்னதுக்காக தான் நான் அப்படி விளையாண்டேன். நீங்க கம்பெனி யாருக்கும் விற்காதீங்க. சீக்கிரமே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? சரிம்மா. குட்டி பிசாசு எல்லா பிளானுக்கும் தலையை ஆட்டிட்டு மொத்தமா போட்டு கொடுத்துருச்சே. இதுல ராஜதந்திரம்னு பில்டப் வேற. அவ சாதாரண ஆள் கிடையாத நீ, எம்ம காதகி. ஏய், எதுக்குடி அத்தைக்கிட்ட எங்களை போட்டு கொடுத்த? பின்ன பாட்டி கம்பெனியை விற்க கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை போய் விற்க சொல்றீங்களே அத்தை. பாட்டி கண்ணுனா நான் அவங்க போட்டிருக்கிற கண்ணாடி மாதிரி. என்ன மீறி அவங்கள யாராலையும் குத்த முடியாது, ஓகேவா? அப்புறம் சாக்லேட் நல்லா இருந்துச்சு அத்தை, இன்னொன்னு கிடைக்குமா? ஒண்ணு நில்லடி. മോളെ റെഡിയാ? ഞാൻ അപ്പവേ റെഡിയല്ലേ? ആ ഓക്കേ. ആ ഇവിടെ നോക്ക്, ഇവിടെ നോക്ക്. ഇപ്പൊ ഇവിടെ നോക്ക്. நல்லா இருக்கு. பண்ணு பண்ணு. ആ മോളെ ഇങ്ങോട്ട് നോക്ക്. ആ ഇവിടെ. ஏய் வேணு, என்னடா கூத்து இது? கூத்தா? கிராமத்து புத்தி போகுதான் பாரு. போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு எதுக்கு போட்டோ ஷூட்டு? ஐயோ, சார் தான் மம்முட்டி. பாம்பேல பெரிய செலிபிரிட்டி போட்டோகிராஃபர். கேத்ரினா கைஃப், தீபிகா படுகோனே மாதிரி பல நடிகையில போட்டோ எடுத்தவர்.
ஆமா அவர் எதுக்குடா இவ்வளவு போய் போட்டோ எடுக்கிறாரு? பவியா யதார்த்தமா பாத்துருக்காரு போல. ஒரு கிட்ஸ் மேகசின்காக போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பவி அப்படிதான். மோளே கேமரா நோக்கு. இவடே. நைஸ். மோளே நீ ஒரு பான் ஆக்ட்ரஸ் ஆனு. தேங்க்யூ அண்ணி இவளுக்கு வந்த வாழ்வை பாருங்க அண்ணி. ஆமா அப்படியே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. எவ்வளோ பெரிய போட்டோகிராஃபர். நம்ம 2 பேரையும் போட்டோ எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். டேய் வேணு அந்த போட்டோகிராஃபர்ட்ட சொல்லி எங்க 2 பேரையும் அழகா போட்டோ எடுக்க சொல்லுடா ப்ளீஸ்டா. என்ன விளையாடுறீங்களாக்கா? ரொம்ப பண்ணாதீங்க மாமா. இவளெல்லாம் போட்டோ எடுக்கிறாரு, எங்களை எடுக்க மாட்டாரு அவரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மம்முட்டி சார். ஹலோ. அட എന്താണ് പ്രശ്നം? Why are you disturbing me? Sorry sir. They also want to take a pictures from you. Oh, அது சரி. Even I also want to take a group photo. Let them to join. டேய் என்னவா? அவருக்கும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணுமா? வர சொல்றாரு. போய் ரெடி ஆயிட்டு வாங்க சீக்கிரம். ஐயோ ஏய் வாங்க நீ சீக்கிரம் போலாம். ஏய் அடிடி எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க. போங்க சீக்கிரம் போங்க. போங்க. பவி என்னம்மா போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த போட்டோல நீங்க எல்லாரும் இருக்கீங்க, ஆனா நான் மட்டும் இல்ல. என் போட்டோவும் இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல பாட்டி? அதுக்கு என்ன, உன்னை ஒரு போட்டோ எடுத்து மாட்டிட்டா போச்சு. ஆஹா, என் போட்டோ மட்டும் தனியா மாட்டக்கூடாது. நானும் உங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருக்கணும். நீ கேக்குறது கரெக்டா, ஆனா அதுக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கணுமே. அதானே பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியானதும் நாம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். சரியா? ஆஹா, எனக்கு இப்பவே போட்டோ எடுக்கணும். என்னடா பவி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இப்ப கேட்டா சித்தியும் அத்தையும் வீணா சண்டைக்கு வந்துருவாங்க. அப்போ அவங்க தான் பிரச்சனை. அவங்கள சமாளிச்சுட்டா ஓகே தானே? உன் பாட்டி என்னாலேயே அவங்கள சமாளிக்க முடியல, இதுல நீ என்ன பண்ண போற? நீங்க அந்த காலம் பாட்டி, இதுக்கெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். மாமா என்ன பவி? உங்க காது காட்டுங்க. போங்க போய் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. பண்ணிடுவோம். என்ன பண்ண போற? முதல்ல நீங்க போய் ரெடி ஆகுங்க. ரெடி ஆகணுமா? எதுக்கு? போட்டோ ஷூட்டுக்கு. போட்டோ ஷூட்டா? நான் ரெடியா தான் இருக்கேன். சார் எப்படி நம்ம ஆக்டிங்? அடிபாலி சாரே. தேங்க் யூ. என்னடி இதெல்லாம்? சார் பெரிய போட்டோகிராஃபர். ஆளை பார்த்து அப்படி தெரியலையே. பெரிய மாதவன் நீங்க. பேசாம நில்லுங்க. சரி நாங்க எல்லாரும் வந்துட்டோம், சீக்கிரம் எடுங்க. இருங்க நான் போய் என் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி பாட்டி. என்ன பவி? வாங்க பாட்டி போலாம். வரேன். ஏய் நீ என்ன அங்க உட்கார்ற? எந்திரிச்சு போங்க. நோ 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 நோ, ಈ ಕುಟಿಯಲ್ಲೇ ಸೆಂಟರ್ ಆಫ್ ಅಟ್ರಾಕ್ಷನ್. ನೀ ಇರು ಮೋಳೆ. எது இவ கூடயா? ஐயே, அவரை டென்ஷன் பண்ண அப்புறம் போட்டோ எடுக்காம போயிடுவாரு. நீ சும்மா இருக்கா? கொஞ்ச நேரம் வாயை வச்சுன்னு சும்மா தான் இரண்டி. நீங்க எடுங்க சார். ஓகே, ஸ்மைல்.
என்னடி நாடோடி படத்தோட கட் அவுட் ரேஞ்சில் இருக்கு. கடைசியில இந்த குட்டி பிசாசு நம்ம ஃபேமிலி போட்டோல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அண்ணி, எனக்கு என்னவோ இதுக்காக தான் பிளான் போட்டு அந்த போட்டோகிராஃபரை வர வச்சிருக்காங்க போல. நம்ம தான் தேவை இல்லாம ஏமாந்துட்டோம். எப்படி பாட்டி, நான் சொன்ன மாதிரியே போட்டோ எடுக்க வச்சுட்ட பாத்தீங்களா? பயங்கரமான ஆளுதான் நீ, தெரியுமா? நீ நினைச்சத நடத்தி காட்டிட்டியே. அதான் பவித்ரா. ம். இந்த பவி ம். நினைக்கிறத நடத்துவா, நடக்கிறத நடப்பா. ம். மேடம், பார்ட்டியில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல மேடம், அங்கே நடந்தது எதையும் நான் மனசில் வச்சுக்கல. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான் மேடம். என்ன? உங்கள் பர்த்டேவுக்கு நல்ல gift கொடுக்க முடியாமல் போயிடுச்சே, அதான். ஏன் சார், மொத்த பார்ட்டியுமே உங்க ஏற்பாடு தான். அதுவே பெரிய gift தானே. சே அப்படி இல்லைம்மா. வேற எப்படி? இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்காக உண்டியெல்லாம் காசு போடுறோம். ஆனாலும் சாமிக்காக தனியாக பூ வாங்கிட்டு போகிறோம்ல. எப்படி சார் இதெல்லாம்? வீட்ல இருந்து வரும்போதே யோசிச்சுட்டு வருவீங்களா இல்ல ஆன் த ஸ்பாட்டா? அட நீங்கள் வேற சிஸ்டர், கிண்டல் பண்ணாதீங்க. வாங்க வாங்க, என்ன விஷயம்? எல்லாம் கம்பெனி விஷயம் தான் சித்தி. அம்மா என்ன முடிவுல இருக்காங்கன்னே தெரியல. அதெல்லாம் இல்லத்த, கம்பெனியை விற்க கூடாதுன்னு தான் அத்தையோட முடிவே. அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்னாச்சு மேடம்? அன்னைக்கு அட்வான்ஸ் பணம் போட்டு விட்டோம்ல, அப்படி இருந்தும் ரமா கம்பெனியை விற்க யோசிக்கிறா. இது ஒரு விஷயமா? அட்வான்ஸ் கேஷ் செலவாயிடுச்சுன்னா டீலை முடிக்கிறதான ஒரே வழி. புரியல. அதாவது பார்ட்டிக்கிட்ட நீங்கள் வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தா தானே டீலை கேன்சல் பண்ண முடியும். பணமே இல்லைன்னா? சரி, இவங்களுக்கு இருக்கிறதே 3 கோடி கடன் தான். அப்போ மிச்சம் 7 கோடி அதை தான் என்கிட்ட வாங்கியிருக்காங்களே. நாங்க எப்பங்க உங்ககிட்ட கடன் வாங்கணும்? வாங்கினீங்கன்னு உங்கள் அத்தையை நம்ப வைங்கன்னு சொல்கிறேன். என்கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை என்கிட்டே கொடுத்துருங்க. அதுக்கு மேலே டீலை கேன்சல் பண்ணணும்னா சொலையா 10 கோடி தேவைப்படும். காசே இல்லைன்னா கம்பெனியை விற்கிறதான ஒரே வழி. சார், பயங்கர உஷார் சார் நீங்க. காசை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அத நீங்களே திருப்பி வாங்க ஐடியா கொடுக்குறீங்களே. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. இது நான் காயத்ரி மேடத்துக்காக கொடுத்த பணம். அது என்னைக்கும் அவங்க பணம் தான். மேடம் மேல நான் வச்சிருக்க மரியாதைக்கு முன்னாடி எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. என்ன மேடம்? ஆனாலும் நீங்க செம பிரில்லியன்ட். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா அவங்க கண்டிப்பா கம்பெனியை வித்து தான் ஆகணும். அக்கா, சர்க்குணம் சார் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம ஈஸியா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் போல. அவர் சொன்னது புரிஞ்சிருச்சுல்ல? கிருஷ்ணா கிட்ட சொல்லி ரமா கிட்ட பேச சொல்லுங்க. சரி சித்தி. சரிங்க அத்தை. என்னடி இந்த ஆளு காசை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி கேக்குறாரு? சும்மா இருங்க அண்ணி, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. வாங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? அன்னைக்கு அண்ணன் 3 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு அட்வான்ஸ் காசுல கேட்டிருந்தாருல? ஆமா. அது போக இன்னும் வெளியே கொஞ்சம் கடன் இருக்கான். அதுக்கு பணம் வேணும்னு சொன்னாரு. இன்னும் கடன் இருக்கா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு கடன் இருக்கா? 7 கோடிமா. கிருஷ்ணா எங்க? கிருஷ்ணா, கிருஷ்ணா. அம்மா, அம்மா கூப்பிட்றாங்க. என்ன கிருஷ்ணா, இன்னும் 7 கோடி கடன் இருக்குன்னு சொல்ற?
எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கின? நான் என்ன என் சொந்த செலவுக்கு வாங்க போகிறேன்? எல்லாம் கம்பெனிக்காக வாங்கினதாம்மா. கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன். மொத்தமாக லாஸ் ஆனதுனால இப்போ கடன்லாம் சேர்ந்து லீகல் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. அமௌண்ட் ரொம்ப பெருசு. அதை அவசரத்துக்கு வாங்கினதுனால வட்டி அதிகமாகிடுச்சு. இப்போ சொன்ன தேதியில் அசல் அடைக்கலைன்னா இன்னும் பெரிய லாஸ்மா. அதுக்கு அதான் அந்த அட்வான்ஸ் பணத்தில் 7 கோடி மிச்சம் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாமா? முடியாது கிருஷ்ணா. இதுக்கு மேல அந்த பணத்துல இருந்து என்னால கை வைக்க முடியாது. அப்போ கடன் வாங்கினவங்க கிட்டலாம் நான் என்ன பதில் சொல்கிறது? அதை என்கிட்ட கேட்டா செஞ்ச நீ? எல்லா பொறுப்பையும் நீங்கள் தானம்மா என்கிட்ட கொடுத்தீங்க. அதுக்குன்னு கண்ணு மண்ணு தெரியாம கடன் வாங்குறதா? சரிம்மா, இதெல்லாம் ஏன் தப்பு தான். அதுக்கான தண்டனை நானே அனுபவிச்சுக்கிறேம்மா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, கடனை கட்ட முடியலன்னு கேஸ் கொடுத்து நான் அரெஸ்ட் ஆகிற நிலைமைக்கு வந்தா நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லைம்மா. என்ன பேசுற கிருஷ்ணா? கொஞ்சமாவது ஆம்பளையா பேசு. தோற்று போனதுக்கப்புறம் என்னம்மா ஆம்பளை? ஊரே காரி துப்பு போகுது. அதுக்கு மேலே வேற என்னம்மா இருக்கு? இத பாரு கிருஷ்ணா, பலங்கிறது உடம்புல இருந்தா போதாது, மனசுல இருக்கணும். அப்படி இருந்தா நீ இப்படிலாம் பேச மாட்ட. முதல்ல மனுஷனுக்கு துணிச்சலும் தைரியமும் வேணும். அது உன்கிட்ட இருந்திருந்தா நீ கம்பெனியை இந்த நிலைமைக்கு வர விட்டுருக்க மாட்டேல. ஆனா நீதான் உன் பொண்டாட்டிக்கிட்டே தைரியமா பேச மாட்டேங்கிறியே. சரி விடு, நான் எதுவும் பேசல. உனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், அவ்வளவுதானே? போ, என்ன செய்யலான்னு நான் யோசிச்சு சொல்றேன். போன்னு சொல்றேல, கூட்டிட்டு போ. உங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு? நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்த சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லிருக்காரு. அப்ப நீ தான் உங்க பாட்டியோட மனசை மாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்யணும். கிருஷ்ணா மாமா வேற பாட்டி அப்செட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்களே. சரி விடு பவி, நீ போய் ஹாப்பியா பேசினாலே பாட்டியும் ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. அப்புறம் என்ன? பாட்டி பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இப்போ வேணாமா? எனக்கு போர் அடிக்குது பாட்டி. நான் ஜோக் சொல்லுவேன், நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். பசுமாடு இருக்குல்ல, அது ஏன் பால் தருது தெரியுமா? ஏன்? பதில் சொல்ல சொன்னா என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு தெரியாதுமா. ஏன்னா அதால காஃபி டீ எல்லாம் தர முடியாதுல்ல, அதான் பால் தருது. நீ போய் கீழே விளையாடுமா. முடியவே முடியாது. நீங்க இன்னும் சிரிக்கவே இல்ல. நீங்க சிரிக்கிற மாதிரி இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? எலி இருக்குல்ல, அதுக்கே வால் இருக்கு தெரியுமா? தெரியாது பவி. என்ன பாட்டி, இது கூட உங்களுக்கு தெரியல? எலிக்கு ஏன் வால் இருக்குன்னா, செத்த அப்புறம் அதை தூக்கி போனதா. என்ன பாட்டி, நீங்க எதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? இருங்க இருங்க, நான் உங்களுக்கு வேற ஜோக் சொல்லட்டுமா? பவி, பாட்டி வேற யோசனையில இருக்கேன், நீ அப்புறமா வந்து விளையாடுமா. ஆஹா, நீங்க சிரிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இருங்க, இந்த ஜோக்குக்கு நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. சொல்றல்ல, அதெல்லாம் வேண்டாம். இல்ல பாட்டி, இந்த ஜோக் நல்லா இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. 1008 பிரச்சனை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல நீ வேற. எல்லா நேரத்திலயும் உன் கூட சேர்ந்து
விளையாடிட்டு இருக்க முடியுமா? அறிவில்ல உனக்கு? பெரியவங்க ஒண்ணு சொன்னா அதை உடனே கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோ. உன்கிட்ட அது சுத்தமாவே இல்ல பவி. நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் செய்வேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியாம தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாத. இதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லாதது. முதல்ல நீ கீழே போ. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். போன்னு சொல்றேன்ல. அப்பா பாட்டி இப்பெல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் அவங்கள சிரிக்க வைக்க கூட பார்த்தேன். ஆனா அவங்க சிரிக்கவே இல்லை, கோவமாவே இருக்காங்க. இப்ப கூட நான் கோவிலுக்கு போய் பாட்டியோட எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னு அவங்க ஹாப்பியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் வேண்டிக்கிறேன்ப்பா. பாட்டியோட பிரச்சனை சரியாகணும். அவங்க பழைய மாதிரி என் கூட சந்தோஷமா பேசி சிரிக்கணும். பவி, பாட்டி உன்னை திட்டேன்னு வருத்தமா? பரவாயில்ல பாட்டி. உனக்கு தான் தெரியுமே, என் மனசுல இந்த கம்பெனி பிரச்சனை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால பாட்டி திட்டினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. சரி பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சரியாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். அப்பா அம்மா கிட்டயும் நான் வேண்டியிருக்கேன். அம்மா மட்டும் இருந்தா இப்படிலாம் உங்களுக்கு ஆயிருக்காதுல. ஆமா பாட்டி, அப்பா சொல்லியிருக்காங்க அம்மாவை தான் நீங்க உங்களோட அதிர்ஷ்டம்னு சொல்லுவீங்களாமே. அம்மாவை தான் நீங்க எல்லாத்தையும் செய்ய சொல்வீங்களாமே. அம்மா இல்லைன்னா என்ன? அதான் இப்ப நான் வந்துட்டேனே. என்னையும் நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க பாட்டி. உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்றேன் பாட்டி. என்ன பவி, உங்க அப்பா ஒரு தடவை கூட என்னை பத்தி குறையா எதுவும் சொன்னதே கிடையாதா? அப்படிலாம் சொன்னதே இல்லை பாட்டி. அப்பா எப்பயுமே உங்களை பத்தி பெருமையா தான் சொல்லுவாங்க. நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்க, எல்லாருக்கிட்டையும் பாசமா இருப்பீங்க, இப்படிதான் உங்களை பத்தி சொல்லுவாரு. நிஜமாவா? என் மேல ப்ராமிஸ் பாட்டி. சச்ச, நான் விளையாட்டுக்கு தான்மா கேட்டேன். இதுக்கு எதுக்கு ப்ராமிஸ் எல்லாம்? நானும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. அப்பா சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப பாசமானவங்க. அதனால தானே அன்னைக்கு என்ன ரோட்ல பார்த்துட்டு உடனே உங்க கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறேன். அம்மா இல்லைன்னா என்ன? அதான் இப்ப நான் வந்துட்டேனே. என்னையும் நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க பாட்டி. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா பவித்ரா கையால இந்த செக்கை கொடுக்கறது தான் சரின்னு தோணுது. சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா? உட்காருங்க, சொல்றேன். அந்த ஃபைனான்சியர் கிட்ட 7 கோடி கடன் இருக்குன்னு சொன்னல கிருஷ்ணா? ஆமாம்மா. இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்கு? நாளைக்குள்ள கட்டிடணும்மா, இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ஏறிடும். சரி, ஓகே, இன்னைக்கே கட்டிடலாம்.
என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த பணத்தை கொடுத்துட்டா இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுதா இல்ல வேற ஏதாவது கடன் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, இது ஒன்றுதாம்மா கடைசி. சரி, அப்படின்னா யார்கிட்ட கடன் வாங்கினியோ அவரே வர சொல்லு, பணத்தை கொடுத்துடலாம். அவர் எதுக்குமா வரணும்? நீங்கள் கொடுங்க, நானே கொடுத்துட்றேம்மா. ஏன் கிருஷ்ணா, 7 கோடி ரூபாய் நமக்காக கடன் கொடுத்திருக்காரு. அவரை நான் நேர்ல பார்த்து பேச வேண்டாமா? நீ அவரை வர சொல்லு, அவர் கையிலேயே நாம கொடுத்துருவோம். சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கம்மா. பவித்ரா கையால தான் அந்த செக்கை கொடுக்க போறேன். உங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே? என்ன பவித்ரா கையாலையா? என்னத்த இதெல்லாம்? ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? அவ நேத்து வந்தவத்த அவ கையால செக்க கொடுக்க போறேன்னு சொல்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமாமா, எதுக்காக அவளெல்லாம் இதுல கொண்டு வந்துக்கிட்டு? இப்படிதான் பவானிக்கும் நீங்க இடம் கொடுத்தீங்க. இப்ப இது தேவையில்லாத விஷயமா? எது தேவை எது தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். கிருஷ்ணா வெளியில கடன் வாங்கி பிரச்சனையில சிக்கி இருக்கிறதா சொல்றான். நான் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பிரச்சனையை சரி பண்றது முக்கியமா இல்ல பவித்ரா கையால செக்க கொடுக்க போறேங்கிறது முக்கியமா? கடனை அடிச்சுதான் ஆகணும். ஆனா அது அவ கையால தான் அடைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. கிருஷ்ணா, மா, நீ என்னப்பா சொல்ற? அது நீ கேட்டதுக்காக நான் பணத்தை கொடுக்க தயார்னு சொன்னேன். அதையும் தாண்டி உன் சம்சாரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன செய்யலாம் நீயே சொல்லு. சரிம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே பவித்ரா கையால் செக்கை கொடுத்துருங்க. நான் இன்றைக்கே அந்த ஃபைனான்சியரோட வந்து உங்களை பார்க்குறேம்மா. என்ன நீ சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? பவித்ரா கையால தான் செக்க கொடுப்பேன்னு அத்தை சொன்னதை நினைச்சா எனக்கு செம கடுப்பா இருக்கு ஜோதி. இதுல என்னத்த சாப்பிட சொல்ற? அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சாப்பிடுங்க. இந்தாங்க சித்தி. ஏய், உன்கிட்ட யாராவது இப்ப தண்ணி வேணும்னு கேட்டாங்களா? சித்திக்கு விக்கல் வந்துடுச்சு, அதான் தண்ணி கொண்டு வந்தேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே அத்தை. நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. இப்படி நடிச்சுதான் உங்க அம்மா அத்தையை ஏமாத்துனா. இப்ப நீ வந்திருக்க. என்ன பாக்குற? பவானியோட ரத்தம் தானே நீ. அவ புத்தி தானே உனக்கு அப்படியே இருக்கும். ஏன் தான் அப்படி பேசுறீங்க? அப்படிதாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ நீ? அண்ணி விடுங்க அண்ணி. அப்படியெல்லாம் விட முடியாது ஜோதி. நம்ம 2 பேரோட பிள்ளைங்க இருக்கிறப்ப அது என்ன இவளுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம்? இவ அப்படியே பெரிய அதிர்ஷ்டலட்சுமி. இவ கையால செக்கு கொடுத்தாதான் இந்த வீட்டோட பிரச்சனை எல்லாம் சரியாகுமா அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க அத்தை. நினைச்சா அது நடந்துருமா? இதே மாதிரிதான் உங்க அம்மாவை நினைச்சாங்க, நடந்துதா? என்னதான் பால் ஊத்தி வளர்த்தாலும் பாம்போட குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீயும் உங்க அம்மாவும். உன்னால இந்த வீட்ல எதுவுமே சரியாக போறதில்ல. இல்ல அத்தை, சரியாகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கே மாணிக்க தாத்தா சொன்னாரு, என்னால இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு. கண்டிப்பா அது நடக்கும் அத்தை. என்ன திமிரு உனக்கு? என்கிட்டயே சவால் விடுறியா? நான் சாதாரணமா தான் அத்தை சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, பாட்டியோட எல்லா பிரச்சனையும் சரியாகி நம்ம எல்லாரும் சந்தோஷமா
இந்த வீட்ல இருப்போம். அப்படி சரியாகலன்னா நானே இங்க இருந்து போயிடுறத. போதுமா? சரி பார்க்கலாம். அப்படி என்னதான் உன்னால நடக்குதுன்னு பாக்குறேன். சரித்த, நீங்க பாருங்க. ஐயா, இத சாமி கிட்ட வச்சு கொடுங்க. சரிங்கம்மா. பவி, முதல் தடவையா உன் கையால ஒரு விஷயத்தை கொடுக்க போறேன். இத நமக்கு ஒரு இழப்புங்கிறத தாண்டி இதுல இருந்து மீண்டு வரணும்னு நல்லா வேண்டிக்கோ. சரியா? சரி பாட்டி. அண்ணி, நம்ம ரெடி பண்ண ஆளு வந்துருவாங்கல்ல? அங்க பாரு, அவன் ஆல்ரெடி வந்துட்டான். அதோ. ஓம் பூவில் உரைப்பவளே போற்றி, ஓம் பூஜைக்குரியவளே போற்றி, ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி, ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி, ஓம் தாமரை கன்னியே போற்றி, ஓம் தீமை களைபவளே போற்றி, ஓம் நானிலம் காப்பாய் போற்றி போற்றி. எடுத்துக்குங்கம்மா. பவி, உன் கையால செக்க எடு. ஏன்த, இதான் இவளோட ராசியா? செக்க குடுக்கறதுக்கு முன்னாடியே அதை எவனோ எடுத்துட்டு ஓடி போயிட்டான். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரித்த, இப்ப செக் எடுத்துட்டு போயிட்டானே, என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேங்க்ல சொல்லி அந்த செக்கை இன்வாலிட் பண்ண சொல்லிடலாம். அது ஓடுறாரு. ஏய் ஏய் ஏய், டேய் டேய், நில்லுடா. பவி, போகாத, நில்லு. போகாத பவி, நில்லு. பவி, பவி, ஏய் நில்லு. என் பாட்டியோட செக்கையே திருடுறியா? என்ன நீ? அந்த குட்டி பிசாசு அவனை துரத்திட்டு போயிருக்கு. ஒருவேளை பிடிச்சிருமோ? ஆமா, அவ பெரிய பிடி உஷா, நீ வேற. பாட்டி, இந்தாங்க பாட்டி, உங்க
செக்கு. எப்படி பவி? பின்ன உங்க செக்கை இன்னொருத்தவன் திருடிட்டு போறான், அதை நான் விட்டுருவேனா? அதான் ஓடி போய் பிடிச்சிட்டேன். என் கையால இந்த செக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நான் காப்பாத்தணும்ல பாட்டி. சரி வா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். வா. அண்ணி, இவ என்ன பிடி உஷாவான்னு கேட்டீங்க, ஆனா இவ குட்டி விஜயசாந்தி மாதிரி ஆக்ஷன் பிளாக்ல பண்றா. என்ன ஏன் கேக்குற? எல்லாம் இறந்து போன உன் அக்காவை தான் கேட்கணும். அவள மாதிரி ஒரு அப்ராணிய பெத்து போடுவான்னு பார்த்தா நல்ல இப்படி ஒரு அராத்த பெத்து போட்டிருக்கா. எல்லாம் நம்ம நேரம். வாங்க சார். அம்மா, இவரு இவர் தான் சர்க்குணம் சார்மா. அன்னைக்கு சித்தி பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தோம்ல. உட்காருங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ஃபங்க்ஷனில் உங்கள்கிட்ட சரியாக பேச முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல கிருஷ்ணா சாரை தான் தெரியும். அவர் மூலியமாக தான் காயத்ரி மேடத்தோட அறிமுகம் கிடைச்சிது. நான் இன்னைக்கு பார்த்தப்போ நீங்க காயத்ரிக்கு தான் ரொம்ப நெருக்கமானவரா தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால அவங்களுக்கு என் மேல ஒரு தனி மரியாதை உண்டு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? மா, அந்த 7 கோடி கடனை வெளியே வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா, அதை சார்கிட்ட தாம்மா வாங்கியிருக்கேன். செக் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா சாரோட கடன் மொத்தமாக முடிஞ்சிடும். என்னடா காயத்ரி மேடத்துக்கு தெரிஞ்சவனா இருந்துட்டு பணத்தை கேட்டு அர்ஜென்ட் பண்ணுறானேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம பிஸ்னஸ் அப்படி நிறைய இடத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறோம். சொன்ன தேதியில் பணத்தை கொடுத்தாதான் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் கிருஷ்ணா சார்கிட்ட கடனை முடிச்சிடுங்கன்னு சொல்லி உடனே கேட்டேன். அதுவும் இல்லாம இப்ப நம்ம பணத்தை செட்டில் பண்ணலனா வட்டி தான் ஏறும். சரி கொடுத்துடலாம். பவித்ரா, இங்க வா. தோ வரப்பட்டி. இந்தா, இத அந்த சார்கிட்ட உன் கையால கொடு. ஏய், ஒரு செக்க ஒழுங்கா கொடுக்க தெரியாதா? உனக்கு எல்லாம் அறிவில்ல? சரிதா, அவ சின்ன பொண்ணு, கை தவறி கீழே போட்டிருப்பா. அதுக்கு எதுக்கு கத்துற? பவி, அதை எடுத்து கொடுமா. ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கப்புறம் ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தயங்காமல் கேளுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். பரவாயில்லைங்க, இதுக்கு மேலே எதுவும் வேணாம். ரொம்ப நன்றி. மா, அப்போ நான் சாரோட போய் லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. வாங்க சார். வரேங்க. வாங்க. என்ன நீ பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க போல. பின்ன பணம் வர போகுதுல, சந்தோஷம் வராம எப்படி இருக்கும்? எப்படியோ அம்மா ஒரு வழியா. ஏய் இரு இரு. என்ன நீ இருன்றல்ல. இரு. வா உட்காரு. எதுக்கு நீ எதுக்கு கதவெல்லாம் சாத்திட்டீங்க?
எல்லாம் அந்த குட்டி பிசாசுக்காக தான். அன்னைக்கு இப்படிதான் நானும் உங்க அண்ணனும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு போய் அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. அது எந்த நேரத்துல எங்க இருக்குன்னே தெரியாது. அதான் ஒரு சேஃப்டிக்காக எல்லாத்தையும் சாத்திட்டேன். அப்பதான் நம்மளால நிம்மதியா பேச முடியும். சொந்த வீட்லயே பயந்து பயந்து பேச வேண்டியதா போயிடுச்சா நீ? விடு, எல்லாம் கொஞ்ச நாள் தானே. பணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. நான் கூட அத்தை எங்க பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்க போறாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை செக்க கொடுத்துட்டாங்க. ஒருவேளை சர்க்குணம் நமக்கு தந்ததை அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை கண்டுபிடிக்கல. அதுவே எனக்கு பெரிய நிம்மதி. ஆனா அத பவித்ரா கையால கொடுத்ததுதான் கடுப்பா வருது. அதை விடுங்க, நமக்கு பணம் வர்றது தானே முக்கியம். அப்புறம் என்ன? சரி ஜோதி, நம்ம பிளான் போட்ட மாதிரியே அத்தை கையில இருந்து அட்வான்ஸ் காசை வாங்கியாச்சு. இதே சூட்டோட ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிடணும். ஆமா நீ, இல்லனா அம்மா மனசு எப்ப மாறும்னே தெரியாது. ஆனா இனிமே அப்படிலாம் பேச முடியாதே. அப்படி முடிவை மாத்தணும்னா அட்வான்ஸ் பணம் 10 கோடி எடுத்து வைக்கணும். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு அத்தை எங்க போவாங்க? அதுவும் கரெக்ட் தான். முதல்ல பணம் வந்ததும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி தனியா ஏதாவது தொழில் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்க சொல்லணும். நான் மட்டும் சும்மாவா? காசு வந்ததும் விசாக்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன்ல. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே? கண்டிப்பா நீ. யாரு தடுத்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாற போறத தடுக்கவே முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சர்க்குணம் அத்தை கிட்ட இருந்து பணம் வாங்கினாரே, அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாருல்ல? அது எப்படி கொடுக்காம போவாரு? சித்தி தான் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல. சர்க்குணம் பணத்தை வாங்கியிருந்தாலும் அது சித்தியோட பணம் தான். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் சித்தி நமக்கு செட்டில் பண்ண வேண்டியதை கரெக்டா செட்டில் பண்ணிடுவாங்க. நீங்க பயப்படாம வாங்க நீ. சரிதா அத்தையும் ஜோதி சித்தியும் பேசிட்டு இருந்தத பார்த்தா அவங்க பெரிய தப்பு பண்ற மாதிரி இருக்கு. இப்ப இத பத்தி சொன்னா வீட்ல சண்டை வரும். சொல்லலனாலும் பாட்டிக்கு பிரச்சனை வரும். இப்ப ஏதாவது பண்ணணும். யாருக்கிட்ட சொல்லலாம்? அதனால யாரு பேரு வருதோ அவங்க கிட்டயே உடனே நான் அத பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். அப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். வேணும் மாமா. மாமா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? என்ன? சரிதா அத்தை உங்களுக்கு அக்கா தானே? ஆமா. அவங்க ஏன் கம்பெனிய விக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க மாமா. நீ என்ன சொல்ற? அந்த சர்க்குணம் அத்தை கிட்ட இருந்து பணம் வாங்கினாரே, அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாருல்ல? அது எப்படி கொடுக்காம போவாரு? சித்தி தான் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல. சர்க்குண பணத்தை வாங்கியிருந்தாலும் அது சித்தியோட பணம் தான். நீ நல்லா கேட்டியா? அவங்க இதை தான் பேசினாங்களா? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் மாமா. சித்தியும் அத்தையும் பேசிட்டு இருந்தத நான் நல்லா கேட்டேன். பாட்டி கிட்ட இத சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கே கிருஷ்ணா மாமா பொய் சொன்னாருன்னு நான் சொன்னதால வீட்ல சண்டை வந்துருச்சு. அதான் பாட்டி கிட்ட இத சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க பேசுனது தப்புன்னு மட்டும் தெரியுது மாமா. யாராவது தப்பு செஞ்சா அத மறைக்க கூடாதுன்னு அப்பா சொல்லுவாரு. அதான் உங்ககிட்ட இது சொன்னேன். நான் பண்ணது கரெக்ட் தானே மாமா? கரெக்ட் தான். நீ விடு, இதை நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தான் இதை பத்தி என்கிட்ட சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எதையும் மறைக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லி கொடுத்தது கரெக்ட் தான். சில நல்லதுக்காக
சில விஷயங்களை மறைக்கிறதும் தப்பு கிடையாது. இது நான் உனக்கு சொல்லித் தரது. இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரி மாமா. மாமா, அதே மாதிரி நீங்களும் இனிமேல் சிகரெட்லாம் பிடிக்காதீங்க. உடம்புக்கு ரொம்ப கெட்டது. நீங்க சொல்லி கொடுத்தத நான் ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி நான் சொல்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, நீ போ. நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். அத்தை, பாப்பா வேணும். ஒன்றும் இல்லை அத்தை. மாமா வெளியில யார்கிட்டயோ கடன் வாங்கினதா சொல்லி பணம் கேட்டாராமே. ஆமா வேணும். இவ்வளவு நாள் இதை பத்தி சொல்லாம திடீர்னு வந்து 7 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றான். கம்பெனியை விற்கிறதா ஒத்துக்கிட்ட டீலையே நான் வேண்டான்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில அட்வான்ஸ் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அதை வச்சு கடனை அடைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. எப்படியாவது இந்த கம்பெனியை காப்பாத்தணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அது நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு தான் தோணுது. ஏன் அத்தை, மாமா கடன் வாங்கினதா சொன்னவரை நீங்க மீட் பண்ணீங்களா? சர்க்குணம்னு ஒருத்தர், ஃபைனான்சியர், காயத்ரியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அத்தை. நீங்க அவருக்கு செக்கு தானே கொடுத்துருக்கீங்க? ஆமா. எனக்கு அதோட டீடைல்ஸ் வேணுமே. அது எதுக்குப்பா? சும்மாதான் அத்தை. நம்ம பேங்க் மேனேஜரை நேர்ல பார்த்து பேசிடு. அவரு எல்லா விவரமும் சொல்லுவாரு. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஆச்சரியமா இருக்குப்பா. இத்தனை நாளா நம்ம கம்பெனி விஷயத்துல இருந்து ஒதுங்கியே இருந்த திடீர்னு செக்க பத்தி விசாரிக்கணும்னு சொல்ற. என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளோ நாள் நான் ஒதுங்கி இருந்ததெல்லாம் உண்மைதான் அத்தை. அதுக்காக யாரோ ஒருத்தர் மாதிரி நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்பதான் நிம்மதியா இருக்கு வேணும். ஏன் அத்தை? கம்பெனி விஷயத்துல இங்க நான் மட்டும் தனியா போராடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு வேணும். இப்ப நீ கேக்குறது எனக்கு பெரிய பலமா இருக்கு. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அத்தை. இந்த செக் விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவு சாதாரணமா நம்ம கம்பெனியை நான் விட்டுற மாட்டேன் அத்தை. அண்ணி, காயத்ரி சித்தி நமக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்காங்க. என்ன? அம்மா பணம் கேட்டு இன்வெஸ்டர் கிட்ட எல்லாம் பேசினாங்கல்ல. ஆமா. அவங்க யார் யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அது எப்படி ஜோதி கண்டுபிடிக்க முடியும்? அம்மாவோட போனு ரூம்ல தானே இருக்கு. அத பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சரி சரி, போய் சீக்கிரம் போன் எடுத்துட்டு வா. என்னது நானா? ஜோதி, பிளான் பண்ணா மட்டும் பத்தாது, அத அப்ளை பண்ணணும். ஒழுங்கா நீ போய் எடுத்துட்டு வா போ. சரி சரி, போறேன். சித்தி ஏன் இங்க வந்துட்டு போறாங்க? எப்படி? சூப்பர் ஜோதி. சரி, முதல்ல அத்தை யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க பாரு. என்ன ஜோதி, பாஸ்வேர்ட் கேக்குது? ஐயோ, அம்மா என்ன பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அத்தை அவங்க பிறந்த நாள் தேதியை தான் வச்சிருப்பாங்க. சரி, போடுறேன். சொல்ல முடியாது, அம்மா ஏன் பிறந்தநாள் தேதி கூட வச்சிருக்கலாம். எதுக்கு உனக்கு இந்த நப்பாசு? எனக்கு தெரிஞ்சு அத்தை பவானியோட பிறந்த நாளை தான் வச்சிருப்பாங்க. அதை போட்டு பாரு. நான் சொன்னேன்ல. சரி சரி, முதல்ல யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு பாரு.
பாட்டி போன் இங்க சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு. அம்மா உங்க 2 பேரையும் பாட்டி கூப்பிட்டாங்க. எங்களையா? எதுக்கு? தெரியல, கூப்பிட்டாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி வாங்க நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி சரி, அந்த போனை இங்கேயே வச்சுட்டு வந்துரு. வா. ம். டிடி இங்க வா. இது பாட்டியோட ஃபோனு. இதை கொண்டு போய் பவித்ரா கிட்ட கொடுத்து அவங்க ரூம்ல வைக்க சொல்லு. எதுக்கு அர்ஜுன்? சொல்றேன் போ. இவன் ஏன் நல்லா இருக்கிற சட்டியை கிழிச்சு விட்டுருக்கா? ஏய் பவி, இங்கதான் இருக்கியா நீ? இந்தா பாட்டியோட ஃபோன். அர்ஜுன் இதை உன்கிட்ட கொடுத்து பாட்டி ரூம்ல வைக்க சொன்னான். சரி டிடி. ஏய் அர்ஜுன், வாடா. எதுக்குடா ஃபோன் எடுத்து இவ கையில கொடுக்க சொன்ன? அது பாட்டி ஃபோனு, அதான் கொடுக்க சொன்னேன். ஓ, அதுக்கு தான் அம்மா எங்களை கூப்பிடாமலையே அவங்க கூப்பிட்டாங்கன்னு போய் சொல்லி அனுப்பி வச்சியா? ஆமா, இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளோ பதறீங்க? அதை வச்சு நீங்க ஏதாவது தப்பு பண்ணலாம்னு நினைச்சீங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமான வேலையை பார்க்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதுக்காக உன்னை அத்தை அடிச்சிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாத. பாட்டி போனை என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒன்றும் தேங்க்ஸ் எதிர்பார்த்து இது பண்ணல. இது நான் என் பாட்டிக்காக தான் செஞ்சேன். எனக்கும் பாட்டி மேல அக்கறை இருக்கு. அவங்களுக்காக நான் அடி வாங்கினாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். அதுக்காக நீ ஒன்றும் என்னை பாராட்ட தேவையில்ல. என்னோட மாசம் என்னன்னு எனக்கே தெரியும். அதானே பார்த்தேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கேன்னு உன்னை பாராட்டினா உடனே உனக்கு கொம்பு முளைச்சிருமே. நீ யாரு என்ன பாராட்டுறதுக்கு? பாராட்டு எதிர்பார்த்து இந்த அர்ஜுன் எதுவும் செய்ய மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் என்னை எதிரியாவே நினைக்கிற? என்னையும் உன் ஃப்ரெண்டாவே பார்க்கலாம்ல? அப்படிலாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணா என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துப்ப? நீ என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஒருவேளை நான் உன்னை ஜெயிச்சு கட்டிட்டேனா? என்ன ஜெயிக்கிற அளவுக்கு நீ என்னதுல ஸ்பெஷல்னு சொல்லு. நான் சூப்பரா திருக்குறள், பாரதியார் பாட்டெல்லாம் சொல்லுவேன். நல்லா கோலம் போடுவேன். ஏய், இப்படிலாம் லேடி ஸ்பெஷல் சொல்லாம ஏன் ரேஞ்சுக்கு ஏதாவது சொல்லு. லேடிஸ் ஜென்ட்ஸ்னு பிரிச்சு பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது அர்ஜுன். சரி, நீ எதுல ஸ்பெஷல்? நான் செம்மையா கேரம் போர்டு விளையாடுவேன். அப்படின்னா அதுலயே நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன். பாரா, என்கிட்டயே சவாலா? உனக்கு விளையாட தெரியுமா? தெரியாது, ஆனா நான் கத்துப்பேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது. 2 நாள்ல கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பவித்ரா நினைச்சா கண்டிப்பா கத்துப்பா, உன்னையும் ஜெயிப்பா. அதையும் பார்க்கலாம். என்ன சார் இது? ஷாம்பைன். ஏன் ஜோதி, இப்பெல்லாம் ஷாம்பு இந்த மாதிரி பாட்டில்லையா வருது? ஐயோ அண்ணி, அது ஷாம்பைன். ஆமா, இது எதுக்கு சார்? நம்ம வெற்றியை கொண்டாடுறதுக்கு. சார், இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா? இதுல என்ன சிஸ்டர் தப்பு இருக்கு? ரமாதேவி கிட்ட இருந்து வாங்கவே முடியாதுன்னு நினைச்ச பணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. இந்த வெற்றியை நம்ம கொண்டாட வேண்டாமா? மேடம், ஓபன் பண்ணட்டுமா? கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க சர்க்குணம். அன்னைக்கு எனக்கு பணம் தேவைங்கிறப்போ ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பணத்தை
ரமா கிட்ட இருந்து திரும்பி வாங்க ரொம்ப கிளவரா மூவ் பண்ணீங்க. பிசினஸ்ல நான் எப்படியோ நீங்களும் அதே மாதிரி புத்திசாலிதான். ரொம்ப பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்றீங்க. பட் இருந்தாலும் நீங்களே என்ன பாராட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அக்கா, சாரு வெளியில தான் ரொம்ப தன்னடக்கமா நடந்துக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள உங்க பாராட்ட கேட்டு தீபாவளி பொங்கல்னு எல்லாமே வந்த சந்தோஷம். கரெக்ட் தானே சார்? நீங்க வேற சிஸ்டர். ஏன் சார்? அப்படின்னா பணம் இன்னைக்கு நமக்கு வந்துருமா? நமக்கு வராது, எனக்கு வரும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏங்க, அன்னைக்கு என்னமோ பவித்ரா கையால செக் கொடுக்கறாங்கன்னு அப்படி கோவப்பட்டீங்க. இப்போ காசு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் தலைகீழா மாறிட்டீங்க. அப்போ கோவம் இருந்துச்சு. ஆனா காயத்ரி அத்தை தான் தெளிவா சொல்லிட்டாங்களே, நமக்கு காசு தான் முக்கியம், அது யாரு கையில இருந்து வருதுன்றது முக்கியம் இல்லைன்னு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் சார் தான். என்ன பண்ணா பணத்தை திருப்பி கொடுப்பாங்கன்னு சார் தான் சூப்பரான ஐடியா கொடுத்தாரு. அதுக்கே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் சார். அட, இது ஒரு விஷயமாங்க. இது எல்லாமே காயத்ரி மேடத்துக்காக செஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் மேடம் எந்த விஷயத்துலையும் தோத்துறக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓ, அப்போ அக்காவுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. வெயிட் 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 சிஸ்டர், அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். மலையிலேருந்து குதிப்பியான்னு கேட்பீங்க. அது மட்டும் மாட்டேன். நான் இல்லாம போனா மேடத்துக்கு யார் ஹெல்ப் பண்றது? நான் இங்கே இருந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை மேடத்துக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பாருடா, உதவி பண்றதுக்காகவே உருவான ஒருத்தரை இப்பதான் பாக்குறேன். எங்க அத்தை ரமாதேவி சர்க்குணம்னு ஒருத்தருக்கு 7 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்தாங்கல்ல, அந்த செக்கில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு சார். அதுல என்ன தம்பி குழப்பம்? அந்த செக்கை பாஸ் பண்ண சொல்லி அனுப்பிட்டோமே. ஒரு நிமிஷம் தம்பி. இந்தாங்க, படிச்சு பாருங்க. என்ன சார் இது? இந்த கம்பெனியே 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதா தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா மாமா உங்ககிட்ட கடன் வாங்கினதா சொன்னது 6 மாசத்துக்கு முன்னாடி தானே. என்ன சொல்றீங்க? எங்க காட்டுங்க. ஆமாம் தம்பி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது வரைக்கும் நாங்க கம்பெனி மேல நிறைய கடன் வாங்கியிருக்கோம். அதுவும் ப்ராப்பரா பேங்க்ல தான் வாங்கியிருக்கோம். அதனால தான் கம்பெனியை விற்கிற நிலைமையே வந்திருக்கு. ஆனா எங்க மாமா சொல்ற அந்த 7 கோடி ரூபாய் கம்பெனி அக்கௌண்ட்ல வரவே இல்லையே. இதுக்கு முன்னாடி மாமா சொன்ன 3 கோடி கடனுக்கு கூட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் அப்படி எதுவுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு வாங்காத கடனுக்கு ஃபேக் கம்பெனியை உருவாக்கி அத்தை ஏமாத்த பாக்குறாங்க. அதனால நீங்க அத்தை கொடுத்த செக் பாஸ் ஆகிறத நிறுத்தணும். இல்லைன்னா பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் சார். அது கஷ்டம் தம்பி. செக்கை கிளியர் பண்ண சொல்லி கொடுத்தாச்சு. சார் ப்ளீஸ் சார், நீங்க தான் ஏதாவது செய்யணும். பணம் மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும் சார். எனக்கு புரியுது தம்பி. ஆனா இது நம்ம கையில் இல்ல, ஆர்பிஐல தான் பேசணும். அதுவும் நாம இன்னைக்கு பேசி ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு செக்கை ஹோல்டு பண்ண 2-3 நாள் ஆகும். ஒரு நிமிஷம் சார். சார் என்ன ஆர்பிஐ சீஃப் பேசுறாரு, கொடுங்க. சரி சார், ஓகே சார். சார் அப்படியே பண்ணிடலாம் சார். என்ன தம்பி, ஆர்பிஐ சீஃபுக்கே போன் அடிச்சு சொல்லிட்டீங்க? ஐஏஎம்ல அவர் எனக்கு ப்ரொஃபசர். என் மேல அவருக்கு நிறைய மரியாதை உண்டு. ஓ, இப்போ அவர் சொன்ன மாதிரி செக்கை ஹோல்ட் பண்ணிருங்க சார். டைம் இல்லை. பண்ணிடலாம் தம்பி, பண்ணிடலாம். சரிங்க சார். ஏன் ஜோதி, இந்நேரம் பணம் வந்துரும்னு சொன்னாரு, இன்னும் பணம் எதுவும் வரலையே. அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல அண்ணி. என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? சும்மா தான் பேசிட்டு இருந்த மஞ்சு. பணம் வந்துச்சா இல்லையான்னு பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க.
இதை தாண்டி வேற என்ன இருக்கு? எப்படி அக்கா உங்களை கரெக்டா படிச்சு வச்சிருக்காங்களா? லேட் ஆயிட்டே இருக்கே, பேங்க் வேற க்ளோஸ் ஆகிட போகுதோன்னு நினைச்சேன். அதான் ஒரே பதட்டம். அந்த பதட்டமே வேண்டாம் உங்களுக்கு. நான் மேனேஜர்கிட்ட டைரெக்டாக பேசிட்டேன். அந்த செக்கு பாஸ் ஆகி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பணம் வந்துடும். பணம் வரும்னு சொன்னீங்க, ஃபோன் வருது. நல்ல சகுனம் தானே? சொல்லுங்க. அப்படியா? என்ன சொல்றீங்க? சேச்சே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே நான் என் சைடு என்னன்னு செக் பண்றேன். என்னாச்சு? செக் பாஸ் ஆகலையா மேடம்? செக்கை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களாம். அதனால இப்ப பாஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க மேடம். நீங்க தானே ஏதோ இமிடியேட் கிளியரன்ஸ்ல போட்டிருக்கேன், பணம் இன்னைக்கு வந்துரும்னு சொன்னீங்க. ஆமா மேடம். ஆனா செக்கை நிறுத்தி வச்சிருக்கிறது நம்மளோட பேங்க் இல்ல, ரமாதேவியோட பேங்க்ல. அப்போ ரமாதேவி தான் செக்கை நிறுத்திட்டாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜோதி, நீ முதல்ல கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, சொல்லுமா. என்ன கிருஷ்ணா, உன் பேங்க்ல செக்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமே? அப்படியா? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது சித்தி. ரமாதேவி தான் செக்க நிறுத்தி வச்சிருக்காளாம். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லையே. என்ன கிருஷ்ணா, எதை கேட்டாலும் தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்களா எதுக்கு தான் இருக்கீங்க? கம்பெனி அக்கவுண்ட்ல தானே செக் வந்துச்சு. உனக்கு தெரியாம வேற எப்படி அதை ஹோல்ட் பண்ண முடியும்? சரி சித்தி, நான் உடனே பேங்க் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இதுக்கு மேல அங்க போய் என்ன பண்ண போற? போனாலும் பணம் வராது. சித்தி, வேற நான் என்ன பண்ணணும் சித்தி? நீ போனை வை, என்ன பண்ணணும்னு நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். சர்க்குணம், நீங்க உடனே ரமாவோட வீட்டுக்கு போய் செக் பாஸ் ஆகலன்னு சொல்லி சத்தம் போடுங்க. இல்லனா கிருஷ்ணா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டுங்க. ஐயோ அத்தை, நீ பயப்படாத. இது எல்லாமே ரமாவை பயமுறுத்துறதுக்காக தான். கிருஷ்ணா ஜெயிலுக்கு போவான்னு அப்படி ஒரு நிலைமை வந்தா பெத்த பிள்ளையோட ரமாவுக்கு கம்பெனி முக்கியம் இல்ல. நீங்க உடனே வீட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நிறுத்தி வச்ச செக்கு தானா ரிலீஸ் ஆகும். சரிங்க மேடம், வாங்க போலாம். வாங்க. என்ன மேடம் இது? செக்கையும் கொடுத்துட்டு அதை பேங்க்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. கிருஷ்ணா, என்ன சொல்றாரு இவரு? ஆமாம்மா, பேங்க்ல இருந்து செக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லைனா இந்நேரம் அமௌண்ட் பாஸ் ஆயிருக்கும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். என்னத்த எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி நீங்க சொல்லாம பேங்க்ல செக்க ஹோல்ட் பண்ணுவாங்க? நான் நினைச்சேன்னா கிருஷ்ணா மேல லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியும் தெரியுமா? எங்களாலையும் முடியும் சார்.